டு ஐஎம் கைடா சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஓசி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்மி ஆர்டர் அண்ட் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவிலியன்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் சொல்லலாம். இது ஆர்மிக்கு அடிஷ்னலாக சப்போர்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஜாப் நேச்சர் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதை வச்சு இதுக்கு இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு அப்புறம் யோசிச்சுட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. என்னுடைய பிடிஎஃப் லிங்க், அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க. வேகன்சி டீட்டெயில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக என்ன ஏஜ் லிமிட் ப்ளஸ் குவாலிஃபிகேஷனை பற்றி எதுவும் சொல்லலை. மேக்ஸிமம் ட்ரேட்ஸ்மேன் மேட் அதெல்லாம் கொடுத்துருக்கனால கிட்டத்தட்ட 10th குவாலிஃபிகேஷனாக தான் இருக்கும். அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இந்த ஜாபை பொறுத்தளவு உங்களுக்கு எப்படின்னா, ஆர்மிக்கு நீங்கள் சப்போர்ட் பேசிஸாக தான் இருக்கும். இப்போ ட்ரேட்ஸ்மேன் மேட்ஸ்னால் நீங்கள் சிவிலியன் கிளாத்தில் அவங்களுடைய கேம்பஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஜாப் இருக்கும். ஃபயர்மேனை பொறுத்தளவு ஆர்டினரியாக நம்ம போலீஸில் எப்படி ஒர்க் பண்ணுறோம், ஃபயர் என்ஜினில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதான் ஜாப் இருக்கும். உங்களுக்கு கேன்டீன் ஃபெசிலிட்டி கிட்டத்தட்ட ஃபுட்டு சம்மந்தமான இருக்குது. லிக்கர் இது இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். மோஸ்ட்லி எனக்குமே இதை பற்றி அந்த அளவுக்கு அது அதிகமாக தெரியாது. தெரிஞ்சதை 1-2 சொல்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போங்க. ஆர்மி போக முடியலை என்னால் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜாப்பை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஆர்மி இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம எப்படி இங்கே போலீஸில் அடிஷ்னலாக ஊர்காவல் படையினை சொல்லுவோம், ஹோம் கார்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அடிஷ்னலாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி தான் உங்களுக்கு லீவை பொறுத்தளவில் ஒரு 15 days கிட்ட இருக்கும். லீவு வீக்லி ஷெட்யூல் சாட்டர்டே ஒரு ஆஃப் டே கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சண்டே உங்களுக்கு ஃபுல்லாக லீவாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஆனால் சிவிலியன் கிளாத் தான் உங்களுக்கு ஆர்மி கிளாத்லாம் கொடுக்க மாட்டேதான் நான் கேள்விப்பட்டேன். நார்மலாக நீங்கள் ஒரு அடிஷ்னலாக நான் சொல்கிறேன்ல, ஹோம் கார்டு நம்ம எப்படி ஏதாவது ஒர்க் டயத்தில் இது பண்ணுற மாதிரி அடிஷ்னல் சப்போர்ட் மாதிரி தான். அதுக்கான நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆர்மியில் நீங்கள் உள்ளைக்கில் தான் கம்பல்சரி ஒர்க் பண்ணி என்னென்ன வேகன்சி அப்படின்னு பார்த்தா ட்ரேட்ஸ்மேன் மேட், ஃபயர்மேனு, இன்ஜின் டிரைவர், இந்த மாதிரி நிறையா ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் தான் லேட்டஸ்ட் நியூஸில் இனிமேல் தான் அப்டேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 வீக்கில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்ளிகேஷன் டேட் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இப்போதைக்குன்னு வந்திருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் ஷார்ட் நோட்டீஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தால வேகன்சி. இந்த ஷார்ட் நோட்டீஸ் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ்லேயும் இருக்குது. அதுவும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. வேலைவாய்ப்பு சம்மந்தமான அனைத்து அப்டேட்டும் கொடுப்போம். மெயினாக ஆர்மி டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு தான் நம்ம ஃபுல் இதாக கொடுத்துக்கிட்ருக்கோம் மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் கேண்டிடேட் லாகின் சைனப்பில் இருக்குல்ல, அதில் சைனப் பண்ணிட்டு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இப்போதைக்குன்னு 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் வந்தப்போ இதே மாதிரி போன வருஷம் ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்துருச்சு. கிட்டத்தட்ட பஞ்சாப்லாம் போய், ஏன்னா மேக்ஸிமம் அதர் ஸ்டேட்டு தான் போட்டிருந்தாங்க. நீங்கள் அதர் ஸ்டேட்லாம் போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த சான்சஸ் கிடையாது. ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல்லாம் ஆல்மோஸ்ட் வெளியே தான் நடக்கும். அதை பற்றி நான் இப்போயே சொல்லிடுறேன். அதுக்கு தயாராகிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்ளை பண்ணி வச்சுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் கிடையாது. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வாங்க பார்ப்போம். ஷார்ட் நோட்டீஸை பொறுத்தளவில் வேகன்சி டீட்டெயில்ஸு ப்ளஸ் பே லெவலில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா குரூப் சி வேகன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்மி ஆர்டர் அண்ட் கிராப்ஸ் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. வேகன்சியை பொறுத்தளவில் மெட்டீரியல் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிவில் மோட்டார் டிரைவர் அப்படின்னு போஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிசர்வேஷன் பொறுத்தளவில் உங்களுக்கு தனியாக 2 இதாக வேக்கண்ட், ஒரு பிடபிள்யூ கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ் மேன் தனியாக ஒதுக்கியிருக்காங்க. அதை நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பார்த்துங்க. பே லெவல் பொறுத்தளவில் உங்களுக்கு ஸ்டார்டிங் எப்படி பார்த்தாலும் ஒரு 30 இதை கிடைக்கிறதுக்கான சான்சஸ். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா இதுலேயுமே 20 ஒரு 1 year 1.5 year ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு 30 above கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பென்ஷன் அந்த மாதிரி இது சரியாக டீட்டெயில்ஸ் இன்னும் கிடைக்கல. ஆல்மோஸ்ட் தனியாக இதை நீங்கள் கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா அப்படின்னா கலெக்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வீடியோ கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் டெலி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி கிரேடு 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபயர்மேன் ஒரு நல்ல ஜாப் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஃபிசிக்கலில் இருக்கும். ஒரு வெயிட்டு ஒரு 50 kg கொடுத்து ஒரு 100 மீட்டர் குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ட்ரேட்ஸ்மேனுக்கும் அதே தான் கொடுப்போம். ஏன்னா உங்களுக்கு லோடு அன்லோடிங் அண்டு இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்லலை, சீலிங் கிளாத்தில் அடிஷ்னலாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான். அவங்களுடைய எக்ஸ்பென்சிவ் எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஷூவாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு மெட்டீரியல், ஒரு கன்னு அந்த மாதிரி அப்புறம் கன்ஸு, அப்புறம் அதுக்கான யூஸ் பண்ணுவோம்ல புல்லட்ஸு,
அப்புறம் வந்து பெரிய பீரங்கி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதான் நான் சொல்கிறேன், ட்ரேட்ஸ்மேன் மேட்னா அந்த ஒர்க் தான் இருக்கும். ஃபயர்மேனை பொறுத்தளவில் அவங்களுக்கு வந்து அந்த ஃபயர் இன்ஜினில் ஃபயர் ஆஃப் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் அதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கும். அப்போ வந்து கார்பெண்டர் ஜாயினர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெயிண்டரை பொறுத்தளவு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பெயிண்டர் வந்து டாக்கரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ட்ரேட்ஸ்மேன் மேட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும். நார்மலாக வந்து எல்லா ட்ரேட்ஸ்மேன் மேட்னா எல்லா ஒர்க்கும் இருக்கும். அடிஷனலாக நீங்கள் வந்து இந்த குக்கிங்கில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி கூட சம் டைம் வந்து இருக்கும். அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் இருக்கும். வேக்கன்சியை பொறுத்தளவில் வந்து நம்ம நார்மலான இதுக்கு வந்து 389 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரிசர்வேஷன், அதாவது எக்ஸ் சர்வீஸ் பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு வந்து தனியாக வந்து ஒரு 38, அவங்களுக்கு ஒரு 15 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. சேலரி லெவலில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 20க்கு தான் மேக்ஸிமம் வருது. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃப்யூச்சரில் வந்து எல்லாத்துமே வந்து கூடிரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செகந்தராபாத் வந்து சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபில்லிங் த டிஃபென்ஸ் சிவிலியன் போஸ்ட் அப்படின்னு வந்து மேலே கொடுத்துட்டாங்க பாருங்கள். அட் த வெர்சன் யூனிட் ஆஃப் டிவோர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே தான் வருது. உங்களுக்கு வந்து சிவிலியன் போஸ்ட் ஆஃப் இதுன்னு வந்து சொல்லிட்டாங்க, டிஃபென்ஸ்லேயே சிவிலியன் போஸ்ட்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் செல் ஆர்மி ஆர்டர் கிராஃப்ட் செகந்தராபாத். அப்போ இதுக்காண்டி நீங்கள் வந்து செகந்தராபாத் போகிற மாதிரி இருக்கணும். இதையே வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிருக்கலாம். செகந்தராபாத் தான் மேக்ஸிமம் வந்து இருக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இது வந்து அஃபிஷியல் ஒரு நோட்டீஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை வந்து நம்பலாம். அதுக்கப்புறம் ஜோனல் வைஸ் வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஜோனுக்கு எவ்வளோ, ஈஸ்ட் ஜோனில் என்னென்ன வருது, அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், அவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி. ஜூனியர் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. மோட்டார் வெஹிக்கல் ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு மோஸ்ட்லி வந்து வேகன்சி அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஃபயர்மேனுக்கு வந்து 71 வேகன்சி. ஏன்னா அந்த சைடு இருக்கிறவங்களாம் நியர்பை இல்லைனால அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் மேக்ஸிமம் அதர் சைடு உள்ளவங்க இதுக்கு வந்து வில்லிங்காக இருப்பாங்க. நம்ம சைடு வந்து அந்தளவு மோஸ்ட் ஆஃப் த இது வந்து வில்லிங்ஸ் வந்து இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வெஸ்ட்டு அதோட டெல்லி, பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், ஹரியானா இருக்காங்க. இது டெலிகம்யூனிகேட் ஆப்ரேட்டர் கிரேட் 2ல் வந்து 5, ஃபயர்மேனில் ஒரு இது வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நார்த்துனா ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் அந்த ரீஜியனுக்கு எவ்வளோ வேகன்சி வந்து செக் பண்ணி வந்து பார்த்துங்க. நம்ம சவுத்தர்ன் ரீஜியன் சதர்னில் வந்து மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடு 3 ஜோனுக்கும் சேர்த்து ஜேஇயில் வந்து ஒரு வேக்கண்ட்டு, டெலி ஆப்ரேட்டர் கிரேட் 2ல் வந்து 2, ஃபயர்மேனில் ஒரு 47 வேகன்சி. நீங்கள் வந்து ஃபயர்மேன் வந்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட். மேக்ஸிமம் 10th குவாலிஃபிகேஷன் தான் இருக்கும் அதுக்கு சான்சஸ்ஸு. ஆனால் ஃபிசிக்கல் லெவலில் உங்களுக்கு வந்து டஃப்னஸ் இருக்கும். ஏன்னா வந்து வெயிட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். 100 மீட்டர் ட்ரைனிங் வந்து நீங்கள் ஒரு 40 செகண்டுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க. எம்டிஎஸில் ஒரு வேக்கண்ட் தான் ட்ரேட்ஸ்மேன் மேட். நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ட்ரேட்ஸ்மேன் அல்லது ஃபயர்மேன், இது ரெண்டுக்கும் ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கும் நீங்கள் வந்து வெயிட், நான் சொல்லிட்டு ட்ரேட்ஸ்மேன் மேட்னா வெயிட் அண்ட் லோடிங் அண்ட் இதாக இருக்கும். கன்ஸ் அந்த பாக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் வந்து ஆல்ரெடி சொல்ல, அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனாலே இந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து குட்ஸு சம்மந்தமான இதான், குட்ஸ் லோடிங் அன்லோடிங், அது என்ன வேணா இருக்கலாம், ஃபுட்டாக இருக்கலாம், கன்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் வேலை இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஆர்மி போகும்போது உங்களுக்கு ஏஜ் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த வேலையை ஒர்க் பண்ணுவேன் தவிர்த்து, உங்களுக்கு ஆர்மி ஏஜ் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. அதையும் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் தெளிவாக. சப்போஸ் உங்களுக்கு ஏஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்ஜிடியில் வந்து இது பண்ணுங்கள். இதையும் வந்து ஒரு சைடாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இதே வந்து ஃபுல் ஃபோக்கஸாக இல்லாமல். ஏன்னா வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இன்ஃபர்மேஷனும் தெளிவாக வந்து நம்ம சைடு கிடையாது. ஏன்னா அதிகமாக யாரும் வேலைக்கு நம்ம சொன்ன மாதிரி போகிறதுக்கான சான்சஸ் வந்து கிடையாது. அப்புறம் சென்ட்ரலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதர் ஸ்டேட்டு மாறி அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் அது வந்து அப்ளிகேஷன் வந்து இதை பண்ணுற பார்த்தா சொல்லுவேன். அப்ளிகேஷன் மேபி வந்து இன்க்ரீஸ் வந்து டிக்ரீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் வைஸ் வந்து போஸ்ட்மேன் கேன்சல் வந்து தேர்ட் தான் ரீசன்ஸ் ஸ்டேஜ் வந்து சொல்லுவாங்க. எக்ஸரிசன் பிடபிள்யூக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண. அப்ளிகேஷன் வந்து AOC-recruitment.government.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்போனா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன லாஸ்ட் டேட் வந்து 21 நாள். அப்ளிகேஷன் இன்றைக்கி இப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதிலேருந்து 21 நாள் லாஸ்ட் டேட்னு வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதை தான் கிளியராக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 24 டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டு வந்து டைமிங் 23/5. அதாவது லாஸ்ட் டேட்டுங்கிற டைமிங் மட்டும் இன்றைக்கி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகலாம். இன்னிலேருந்து 21 நாள் வந்து நீங்கள் கணக்கு வச்சு அதுக்கு வந்து அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து இதுக்கு வந்து கேட்க மாட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் தான் அக்செப்டட். மானிட்டரியாக வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. போஸ்ட்லாம் சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4வது பாயிண்ட் வந்து சரியாக வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்த்து வந்து ஆஃப்லைன் நோ அப்படின்னு சொல்லி
மேனுவலாக நீங்கள் பண்ண வேணாம், ஆன்லைன்லேயே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட் மஸ்ட் பி கேர்ஃபுல்லாக ரீடரை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள், ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு சூஸாக இருக்குமான்னு ஃபஸ்ட் வந்து ஒன்ஸுக்கு அதில் கிளியர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அப்ளிகேஷன் வந்தோடனே எக்ஸ்ட்ரா இடையில எப்படி ஜாப் நேச்சர் இருக்குன்னு ஒரு தெளிவான டீட்டெயிலான வீடியோ கொடுக்குறதுக்கு நான் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். யாரும் கமெண்டில் கேட்டால் கண்டிப்பாக வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சர்க்குலர் டேட்லேருந்து 21 நாள் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சந்திப்போம். அப்ளிகேஷன் டேட்டு தான் இந்த இடத்துல லேட்டஸ்ட் நியூஸில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் குரூப்பில் வந்து சேர்ந்துக்கோங்க. அப்போ தான் வந்து எந்தோட அப்டேட்டும் வந்து அதில் கொடுக்குறதுக்கான